அன்பர்களே, தியாகத்தின் வாழும் வடிவமான கம்யூனிஸ்ட் அராஜகத்தின் வாழும் உதாரணமான சதானந்தன் மாஸ்டர் திருவனந்தபுரத்திற்கு வந்தபோது உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கண்ணூர் மாவட்டம் கூத்துப்பரம்பு பகுதியைச் சேர்ந்தவர் சதானந்தன் மாஸ்டர். படிக்கும் காலத்தில் கம்யூனிஸ்ட் மாணவர் அமைப்பான SFIயில் தீவிரமாக பணியாற்றினார். பின்னர் RSS நண்பர்களுடன் ஏற்பட்ட பழக்கத்தால் RSS ஆல் ஈர்க்கப்பட்டார். RSSல் பல்வேறு பணியாற்றிய இவர் கண்ணூர் மாவட்ட இடைச் செயலாளர், அதாவது கண்ணூர் ஜில்லா சககாரியவாக என்ற பொறுப்பில் இருந்தார். இந்த நிலையில் தனது சகோதரியின் திருமணத்திற்கு அழைப்புதல் கொடுக்க சென்றுவிட்டு திரும்பும் போது இரவு நேரத்தில் CPM குண்டர்களால் தாக்கப்பட்டார். 2 கால்களும் வெட்டப்பட்டு அருகிலுள்ள தோட்டத்தில் வீசப்பட்டது. அன்று இவருக்கு வயது வெறும் 30. ஆம்புலன்ஸில் இவர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டார். 2 கால்களும் வெட்டப்பட்டு ரத்தம் சொட்டிக் கொண்டிருந்தது. அரை மயக்க நிலையில் இருந்த அவர், என் கால்கள் வெட்டப்பட்டாலும் நான் கொண்ட பாதையிலிருந்து பின்மாற மாட்டேன் என்ற சங்கப் பாடலை பாடிக்கொண்டே இருந்தார் என்று உடன் ஆம்புலன்ஸில் சென்றவர்கள் தெரிவிக்கிறார்கள். கால்களை இழந்த அவரது வாழ்வு வீல் சேரில் ஆனது. பின்னர் செயற்கை கால் உதவியுடன் நடக்க தொடங்கினார். ஆனால் அவரது கொள்கை லட்சியம் மாறவில்லை. CPM தொந்தரவு அவரது கால்களை வெட்டிய பின்னரும் தீரவில்லை. அவர் பணியாற்றிய பள்ளிக்கு சென்று, இங்கு இந்த நபர் ஆசிரியராக பணியாற்றினால் எங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என்று CPM ஆதரவு பெற்றோர்களை வைத்து பேச வைத்தார்கள். பின்னர் அவர் திருச்சூரில் RSS ஆதரவு பெற்ற பள்ளியின் ஆசிரியரானார். தொடர்ந்து இங்கு பணியாற்றிய அவர் பல்வேறு இயக்கப் பணிகளும் ஆற்றினார். பின்னர் பாஜகவில் இணைந்தார். BJPயின் மாநில துணைத் தலைவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் ஜனாதிபதி அவர்களின் சிறப்பு நியமனத்தில் சதானந்தன் மாஸ்டர் ராஜ்யசபா MPயாக நியமிக்கப்பட்டார். தேசத்திற்காக, லட்சியத்திற்காக கால்களை இழந்து வாழ்க்கையை இழந்தவர்களை கைவிட மாட்டோம் என்பதை இயக்கம் இதன் மூலம் உறுதிப்படுத்தியது. இந்த நிலையில் திருவனந்தபுரத்திற்கு வந்த சதானந்தன் மாஸ்டருக்கு திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். அங்கிருந்து கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்துக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டார். அலுவலகத்திலும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தியாகத்தை போற்றுவோம், தியாகிகளை போற்றுவோம். தொடர்வோம். உங்கள் கிரீஷ். Cepat.